ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே. இது சுதர்மசேனையின் வெளியீடு. நலிந்தோர் மீள நல்லோர் ஆள. சுதர்மசேனை. என்ன நினைக்கிறீங்க நீங்க? நானா சொல்றேன், தமிழில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். தமிழ் சொல்லுதியா? மற்றவங்களுக்கு மரியாதை தராத மனிதர்கள் அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே முடியாது. நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும். நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். By being good, you never feel bad. By being bad, you never feel good. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. என்னை பற்றி நீ தவறாக நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை, இல்லையா? நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ. இப்படி இருந்து விடலாம். ஆனால் சுதர்மசேனை எனும் ஒன்மேன் ஆர்மி என்பதால் சும்மா இருக்க முடியவில்லை. பைந்தமிழில் பயிர் வளர்த்து பழுதேதும் நில்லாமல் பதர்கூட இல்லாமல் என உதார் விடுகிறீர்களே. 32 வருடமாய் தோற்றம் தரும் 2ஆம் இலக்கம் மதிப்பெற்ற எண்ணை பெறும். அவ்வருடம் இவனுக்கு சக்தி வரும் அறிந்து கொள்வாய் அவ்வாண்டை. அறிவிலியே என்றது பதரா உதாரா என கேட்டதற்கு பதிலில்லை. பரத்தை மொழி என மற்ற மொழியை சித்தர்கள் சொல்ல வாய்ப்பு இல்லையே என்பதற்கு பதிலாக தற்குறி வாடைகள் தடுப்பாரின்றியே தலைத்திட உதவிடும். தரமிலாதெவனுமே இனப்பகை ஏற்றிடும். இளிமை கூர் தமிழனாய் இப்பணி புரிந்திடின். தன்னரும் தாயினை பொது மகளாக்கியே பொன் பொருளீட்டியே பிழைப்பது போலவே பெரும்பழி சுமத்திடும் பிழை மகனாகுமே என வருவது கண்டு நாம் வியக்கவில்லை. சமூக கழிவுகள் கவிதை எழுதினால் இப்படித்தான் இருக்கும். இப்படி இல்லை என்றால்தான் வியக்க வேண்டும். அரசனாய் ஆலயம் பூண்ட அங்கத முறையூரில் அமைந்ததொரு வில் தூக்கும் வன்புயத்து மன்னன் அவதார புதூரில் புகுந்தே பெற்றோருடன் பெருவாழ்வு கண்டானிவன் என்பது போன்ற முத்துக்கள் அந்த குப்பை தொட்டிக்குள் விழுந்திருக்குமா, அல்லது முத்துக்கள் இருந்த பாத்திரத்தில் இந்த தற்குறி குப்பையை கொட்டி இருக்குமா எனதான் புரியவில்லை. குப்பையில் கிடந்தாலும் முத்து முத்துதான். தேன் தமிழ் கவிதையாத்து தேவதைகளை ஈர்ப்பேன் எனும் தற்குறி கவிஞன் நாம் அல்ல. நமக்கு கவிதை எழுத வராது. ஆனால் நல்ல கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுக்கும் வகையில் கவிதை பாடியவர்கள் குறித்து அறிவோம். அவர்கள் அவதரித்த ஊரில் வசிக்கும் பெரும் பாக்கியம் பெற்றுள்ளோம். ஆம், மெய்ப்பொருள் நாயனாரை முத்தநாதன் கொன்றதை கூட எப்படி சொல்கிறார் பாருங்கள். கைத்தளத்து இருந்த வஞ்சக கவலி கை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போதில் பத்திரம் வாங்கி தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருளென தொழுது வென்றார் என குற்றங்களை குறைகளை எதிர்கருத்துக்களை நேரடியாக வெளிப்படையாக கூறாமல் மறைமுகமாக கூறுகின்ற ஒரு பாடல் வகையான அங்கதத்தை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார் என்று பாருங்கள். எங்கள் தெய்வ சேக்கிலார். எங்கள் தெய்வ சேக்கிலாரின் இயற்பெயர் ராமபிரான் என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தமது ஆய்வுக் கட்டுரையில் நிறுவியுள்ளார். கூட்டி கழிச்சு பார்த்தால் அரசனாய் ஆலயம் பூண்ட அங்கத முறையூரில் அமைந்தொரு வில் தூக்கும் வன்புயத்து மன்னன் அவதார புதூர் எது என தெரியும். புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும்.